இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் நான் இந்த ஆராதனையிலே உங்களை பார்க்க கத்த செய்த எல்லா கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். சுத்தமாரங்களே சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு வேத பகுதிக்கு நேராக நம் கவனத்தை திருப்புவோம். சங்கீதங்களின் புத்தகம் 31வது சங்கீதம் முதல் வசனத்தை உங்களுக்கு முன்னதாக ஒரு சத்தமாய் வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். அல்லேலூயா. சத்தமரங்களே சொல்லுங்களேன். நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனையிலே வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 31வது சங்கீதம் முதல் வசனம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். அவன் நம்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறான்? நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடிக்கு செய்யும். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இங்க சங்கீதக்காரன் தாவீது ஒரு நல்ல பாடல், சங்கீதம் 31 ஒரு அருமையான பாடலை பாடுகிறார். தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளின் வழியாய் ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் நடத்தி வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாருங்க, ஒவ்வொரு மனிதர்களும் கடந்து வருகிற சூழ்நிலைகள் வித்தியாசமானது. ஒவ்வொரு மனிதர்களும் கடந்து வருகிற பிரச்சனைகள் வித்தியாசமானது. எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு இல்ல. அப்ப தாவீது ஒரு சூழ்நிலையில ஒரு பிரச்சனைக்கு மத்தியில என்னை ஒரு காலமும் வெட்கமடையாதபடி செய்யும். நான் மனிதனை எல்லாம் நம்புகிறது, நான் என்னுடைய தொழிலை எல்லாம் நம்புகிறது, நான் எனக்கு வருகிற வருமானத்தை எல்லாம் நான் நம்புகிறது, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்போ சங்கீதக்காரனுடைய சூழ்நிலை என்னவா இருக்கக்கூடும்? வாசிக்கலாமா? நான் உங்களுக்கு முன்னதாக இந்த சங்கீதத்திலிருந்து சில காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். தாவீதினுடைய சூழ்நிலை என்னவா இருக்கு? 12வது வசனம். எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டு உடைந்த பாத்திரத்தை போலானே. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதுமாய் மறக்கப்பட்டேன். தாவீதினுடைய சூழ்நிலை பாருங்க. எந்த சூழ்நிலையில கர்த்தர் நான் உண்மை நம்புகிறேன் சொல்றாரு தெரியுமா? செத்தவனை போல. இன்னைக்கு நம்மோடு கூட பழகின, நம் நேசித்த, நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவு முறைகளில நான் ரொம்ப நேசிக்கிறேன் என் நண்பனாக இருக்கட்டும், அவன் மரித்த பிற்பாடு அதிகமாய் அவரை குறித்து நம்ம என்ன பண்றது இல்ல, நாம் சிந்திக்கிறது இல்லை. அவருடைய இறப்பின் நாள் வரும் பொழுது ஒருவேளை சிந்திக்கலாம், இல்லையானால் அவருடைய ஞாபகம் வரும் பொழுது சிந்திக்கலாம். மற்ற முறையிலே அந்த மனிதனை குறித்து கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்றது இல்லை, யோசித்து பார்க்கிறது இல்லை. அதே போல சொல்றா, நான் செத்தவனை போல நான் சாகல, இந்த பூமியில வாழுகிறேன், இந்த பூமியில இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒத்தாசை செய்வதற்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. எல்லாரும் என்னை ஒரு செத்தவனை எப்படி மறந்து போவார்களோ அப்படி என்னை முழுவதுமாய் மறந்து போனார்கள் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீதினுடைய சூழ்நிலையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த சூழ்நிலையை தான் தாவீது சொல்றாரு, கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நான் செத்தவரை போல, என்னுடைய அம்மா என்னை மறந்து விட்டார்கள், என்னை வளர்த்தெடுத்த என் அப்பா மறந்து விட்டார், என்னோடு கூட இருந்ததும் என்னை சகோதர சகோதரிகள் என்னை மறந்து விட்டார்கள், என் கூட பழகின நண்பர்கள் மறந்து விட்டார்கள், எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள், ஆனால் நான் கர்த்தர் மேல நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கவனிங்க. அதோடு கூட முடியவில்லை, உடைந்த பாத்திரம் போல இருக்கிறேன். அந்த தாவீதினுடைய சூழ்நிலையை நான் கொஞ்சம் சற்று விவரித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். செத்தவனை போல முழுவதும் மறக்கப்பட்ட ஒரு நிலை, உடைந்த பாத்திரம் போல ஆகப்பட்ட ஒரு நிலை. உடைந்த பாத்திரம் என்றால் என்ன தெரியுமா? இதுவரைக்கு இவனை பயன்படுத்தினவர்கள், இதுவரைக்கு இவனை உபயோகப்படுத்தினவர்கள், இதுவரைக்கு தாவீதை நம்பின ஒரு கூட்டம் இன்னைக்கு தாவீது உடைஞ்சிட்டான்னு சொல்லி இவனை ஓரம் தள்ளினவர்களுக்கு மத்தியில தாவீது சொல்றான், நான் உண்மையை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுங்க. ஐயா, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சில மனிதர்கள் உங்களை அதிகமாய் பயன்படுத்தி இருக்கலாம். இன்றைக்கு உங்களிலே சில உடைக்கப்பட்ட அனுபவம் இருக்கிறதுனால ஒருவேளை உங்க வாழ்க்கையிலே நீங்கள் சமுதாயத்திலே சில வறுமையினாலே நீங்கள் தாழ்த்தப்பட்டிருக்கிற பொழுது உங்களை நேசிப்பவர் ஒருவரும் இல்லை. இதுவரை உங்க கூட இருந்த எல்லாரும் விட்டு
போகலாம். ஆனால் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் உங்களை ஒரு நாளும் விட மாட்டார். இதை தாவீது அறிந்திருந்தார். அதனாலதான் சொல்றாரு, நான் உண்மை நம்ப இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இளைய குமாரனிடத்திலே செல்வம் இருந்த பொழுது, இளைய குமாரனிடத்திலே சொத்துக்கள் இருந்த பொழுது, இளைய குமாரனிடத்திலே வருமானங்கள் இருந்த பொழுது, இளைய குமாரன் செழிப்பாய் இருந்த பொழுது, அவனை சுற்றிலும் ஒரு கூட்டம் இருந்தது. அவனை சுற்றிலும் அவன் நண்பர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இளைய குமாரனோ எல்லாம் இழந்த பொழுதோ அவன் பக்கத்தில் நிற்க ஒருத்தரமில்லை. வார்த்தை சொல்றது, இளைய குமாரன் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போயிட்டார் தெரியுமா? பன்னிக்கு, அவன் வேலை பார்க்கிற இடத்துல வளர்க்கிற பன்னிக்கு சாப்பாடு இருக்கு, இந்த இளைய குமாரனுக்கோ சாப்பாடு இல்லை என்று அழுகிறான். அதை சாப்பிடலாமா என்று மனதா இருக்கிறார். அப்ப நான் சிந்திச்சு பார்க்கிறேன், இளைய குமாரன் நல்லா வாழ்ந்து செலுத்திருந்த குடும்பத்திலே பிறந்தவன், நல்லா வாழ்ந்திருக்கிற ஒரு நல்ல குடும்பத்திலே பிறந்தவன். தன்னுடைய செயலினாலே தன் தகப்பனை விட்டும் அவன் விலகி வர வேண்டியதா இருந்தது. ஆனா தகப்பனோ அவனை விலக்கி விடவில்லை. எத்தனை விடாமல் சொல்ல முடியும்? இதை அறிந்து கொண்ட தாவீது சொல்றா, எல்லாரும் என்னை விலக்கினாலும், எல்லாரும் என்னை ஒதுக்கி தள்ளினாலும், என் தகப்பன் என்னை ஒரு நாளும் ஒதுக்க மாட்டார். அவரை மாத்திரமே நம்புகிறேன். அவர் ஒருவராலே என் வெட்கத்தை மாற்ற முடியும். அவர் ஒருவராலே என் அவமானத்தை மாற்ற முடியும். அவர் ஒருவராலே எனக்கு நம்பிக்கை அளிக்க முடியும். அவர் ஒருவர் தான் என் வாழ்க்கையில என்னை மறுபடியும் இழந்த இடத்துல என்னை கொண்டு போய் வைக்க முடியும் என்று தாவீது அறிந்து சொல்றான். நான் உண்மை நம்பி இருக்கிறேன்.